அடுத்த தகவல் சோப்பனாங்கி டிஸ்கஷன். சோப்பனாங்கியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஸ்டூடியோ பக்கமே தோது பார்க்குறதுன்றது தோதாகாது. அதனால் லாஸ்ட் ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் எத்தனை யுகம் ஆனாலும் அது உரிமையாளர் யாம் தான். ஓகே, அதனால் சோப்பனாங்கி லாஸ்ட் ஸ்டூடியோ தோது பார்க்குறதெல்லாம் தோதாகாது. ஓகே, அடுத்து சோப்பனாங்கியோட நிலையை பொறுத்த வரைக்கும் அது அப்படி இருக்குது இப்படி இருக்குது, அதெல்லாம் அடுத்தபட்சம். என்னோடய நிலையில் பட்டர்ஃப்ளை அட்டாக் செய்யக்கூடாது, நேரில் சந்திக்கணும், ஒரு 3 மந்த்து வார்ம் அப் இருக்குது, கேஷ் டெபாசிட் ரெசிப்ட் தேவைப்படுது, அதுக்கப்புறம் தான் தோதாகும். ஓகே, உணர்வு ரீதியான ஒரு நிலையில் ஒரு மூவி புக் பண்ணுறோம், ஒரு படப்பிடிப்பு போகிறோம் அப்படின்றலாம் ஓரளவு கேஷ் கிடைக்கும், அப்படியே ட்ரெண்டில் ஓரளவு தோது பார்த்துக்கலாம் அப்படின்றலாம் தோதாகாது. ஏன்னா டேமேஜ் நிறைய ஏற்படும். ஒருவேளை சம்பாரித்தாலுமே சேதாரத்துக்கு சரி செய்கிறதுக்கே சரியாக போயிடும். அதனால் சேதாரம் இல்லாமல் ஆதாரம் பார்க்குறப்ப தான் அது பேர் லாபம். ஓகே, அதனால் சோப்பனாங்கியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன தகவலை தான். நேரில் சந்திக்கணும், ஒரு 3 மந்த்து வார்ம் அப் இருக்குது, அதுக்கப்புறம் கேஷ் டெபாசிட் ரெசிப்ட் தேவைப்படுது, அதுக்கப்புறம் நிறையா ஸ்டோரிஸு, ஸ்க்ரீன் ப்ளே, நிறையா மூவிஸ் இருக்குது. அதில் எந்த மூவி தோதாகும் அப்படின்றலாம் கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் தோது பார்க்குறன்றது தான் சரியான ஒரு தீர்வு. ஓகே, சரி, அடுத்த தகவல் ஆக்டர் ரஜினிகாந்த் டிஸ்கஷன். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் டாக்டரை வச்சு அவர் தோது பார்க்குறாரு. ஆனால் யதார்த்த ரீதியாக அவர் இன்வால்வ் ஆகிறாரு அப்படின்னாலே அவர் ஸ்டாலினோட ஓஎஸ்சி சாஃப்ட்வேர் அப்படின்றது நம்ம புரிஞ்சிக்கலாம். ஓகே, அடுத்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஓஎஸ் பார்த்திங்கன்னா சோப்பனாங்கியோட ஓஎஸ் அது தோதாகாது. ஆல்ரெடி இப்படி தான் சோப்பனாங்கி நான் அப்படியே ஒரு அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும், டக்குன்னு ஒரு கருக்கள் உணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி டக்குன்னு ஒரு பட்டர்ஃப்ளை அட்டாக் பண்ணும், அப்படியே திரும்ப பேக்குன்னு முழிக்கும். அதோட ஓஎஸ்ஸு, அதோடய சாஃப்ட்வேரு, அதோடய ரூட்டு எதுவுமே தோதாகாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக சரிப்படுத்த நம்ம எர்த்தோட நிலைக்கு தகுந்த மாதிரி ஓரளவு தோது பார்த்தா தான் தோதாகும். ஓகே, அதனால் அக்கௌண்ட்ஸு, ஸ்டூடியோ அப்படின்ற நிலையில் அலுவலகம் அமைச்சிருக்கேன், டிஎஸ்டிஎஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ்னு. அதனால் அலுவலகம் தோது பார்த்துக்குவாங்க. ஓகே, சரி, அடுத்து ஸ்டாலின் டிஸ்கஷன். ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, இந்த கலைஞருக்கும் ஸ்டாலினுக்கும் ஒரு இணக்கமாக ஒரு நூல் அளவு கூட சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா, இவரோட நிலையில் தோது பார்க்குறது எல்லாமே எரராக தான் இருக்குது. நானே பேசாமல் சித்த மருத்துவம் கோர்ஸே படிச்சிக்கலான் இருக்கேன். இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ்லாம் ஓரளவு கற்றுட்டு எப்படியாவது ஒரு நீட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஓரளவு படிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து இந்த சித்த மருத்துவம் ஓரளவு காசு இருந்தாலும் படிக்கலாம் அப்படின்றாங்க. அதனால் நானே சித்த மருத்துவம் கோர்ஸ் படிச்சுக்கிறேன். ஓகே, அடுத்து யதார்த்த ரீதியாக தற்போதைய நிலையில் இப்போ நீங்கள் தான் வந்துட்டு திருமணம் செய்து வைக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்காங்க. ஒரு நல்ல பொண்ணே கிடைக்கலையா, ஏதோ வெளிநாட்டில் பொண்ணு பார்ப்பீங்கன்னு நினச்சேன், இல்லை ஏதோ ஹீரோயினியை பார்ப்பீங்க அப்படின்னு நினச்சேன், இல்லை ஒரு தரமான ஏதோ ஓரளவு தோது பார்ப்பீங்கன்னு நினச்சேன். ஆரம்பத்துலேருந்தே மாயனுக்கு ஆக்ட்ரஸ் நயன்தாரா தோது பார்த்ததும் எதுவுமே தோதாகலை. இனிமேல் அது இந்த மேட்ரிமனி ஜாப்பை விட்டுருங்க, அது தோதாக மாட்டேங்குது. ஓகே, அதனால் இன்ப நிதியை கூட ஓரளவு தோது பார்த்துடலாம். ஏன் அவங்க ஓஎஸ்சி சாஃப்ட்வேர் கூட ஓரளவு நல்லா இருக்குது. அதே மாதிரி இந்த கீர்த்திகா அவங்களோட ஓஎஸ்சி சாஃப்ட்வேர் ஓரளவு பரவாயில்ல, கனிமொழி அவங்களோட ஓஎஸ்சி சாஃப்ட்வேரும் பரவாயில்ல. ஏன் உதயநிதி அவரோடைய ஓஎஸ்சி சாஃப்ட்வேர் கூட ரொம்ப ஓரளவு உண்மையாக இருக்குது. ஏதோ ஒரு வகையில் போய் பேசாமல் ஓரளவு ஏதோ ஒரு வகையில் உள்நிலையில் அகநிலையில் சொல்கிறேன், புறநிலையில் அவர் அப்படி இப்படி பேசுவார், ஆனால் அகநிலையில் ஓரளவு பரவாயில்ல. ஆனால் ஸ்டாலினோட ஓஎஸும் சரியில்லை, அவரோட சாஃப்ட்வேரும் சரியில்லை. அவருக்கு முதலாவது தேவை தியானம் தேவை, ஆல்கஹால் சாப்பிடக்கூடாது, சரியான உணவு தேவை, கொஞ்ச நாள் வெக்கேஷன் போயிருங்க, வெளிநாட்டுக்கு போயிருங்க, ஒரு 3 மாதம் கழித்து வாங்க, நிறையா ட்ரீட்மெண்ட்டு தேவை. அதனால் எப்படி இந்த எதுவுமே தோதாகாத ஒரு நபரை ஓரளவு தோது பார்க்குறதுன்றது தோதாகாது. அதனால் எவ்வளோ காசு வேணால் வாங்கிக்கிங்க, டிஎம்கே சார்பாக ஸ்டாலினை மட்டும் என்கிட்ட அனுப்பாதீங்க போதும். நான் ரொம்ப சித்திரவதை அனுபவிச்சிட்டேன்.
5 வருஷத்தில் பயங்கர சித்திரவதை. ஓகே, எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைஞ்சப்போ நிறையா தகிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி இருந்தாலும் ஒரு எரருமே ஏற்படாது, அவ்வளோ பாதுகாப்பாக இருப்பாங்க. இங்கே எல்லாமே பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி இருந்தாலுமே எக்கச்சக்கமான எரராக இருக்குது. ஓகே, அடுத்து யதார்த்த ரீதியாக இந்த 10 வருஷம் கவர்மெண்ட் வேலை அதெல்லாம் தோது பார்த்ததுனால சரி மறுபடியும் எடப்பாடி பழனிசாமி அவரே வந்தார்னா நம்ம ஓரளவு தோது பார்க்கலாம்னு நினச்சா எல்லாம் கவர்மெண்ட் வேலையை திரும்ப நம்மளே ஹோம்ஒர்க் செய்கிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருச்சு. சரி, பாஸ்ட்டு வேக வேகமாக மூவ் பண்ண வேண்டியது தான். ஓகே, சரி, அடுத்த தகவல். இந்த யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் அப்புறம் ஒரு சில ஆப்ஸ் டிஸ்கஷன் எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க. யூடியூப்பில் இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ்க்கெலாம் என்ன பெனிஃபிட் ஏதாவது தோதாகுமான்னு சொல்லிட்டு நான் கன்சல்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நான் உங்களுக்கு என்ன எதுன்னு தோது பார்த்துட்டு கன்சல்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்றலாம் ஏதாவது எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு நான் தோது பார்த்துட்டு எனக்கு நான் சொல்கிறேன். எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க. ஓகே, சரி, அடுத்த தகவல். ஆக்ட்ரஸ் நயன்தாரா டிஸ்கஷன். ஒரு டைரக்டரை நான் சொல்கிறத தெளிவாக நிதானமாக பொறுமை கேட்டுக்குங்க. கவர்மெண்ட் அப்படின்றது ஓரளவு என்ன எதுன்னு தகவல் சொல்லிட்டு ஓரளவு தோது பார்த்துக்குவாங்க. கம்பெனி அப்படின்றது படிப்படியாக ஓரளவு தோது பார்த்துக்கலாம். தேவன் ஃபவுண்டேஷன் அப்படின்றது நான் சம்பாதிக்கக்கூடிய தொகையில் இனிமேல் தான் ஒவ்வொன்றா தோது பார்க்கணும். ஓகே, ஸ்டூடியோ அப்படின்றது எனக்கு தோதான ஒரு இடம். அது இல்லாமல் தற்சமயம் ஓரளவு தொகை சம்பாதிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எல்லாமே ஓரளவு இப்போ ரெடிமேடாக இருக்குது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு வகையில் ஒரு 10 லட்சம் பேருக்கு நம்ம ஒரு வேலை கொடுக்குறோம். ஓகே, அப்படின்ற ஏன்னா பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாகிட்டாங்க. ஓகே, அந்த காலத்துலாம் அப்படி கிடையாது. இப்போ நிறைய பாப்புலேஷன் இருக்காங்க, நிறைய பேர் படிக்கிறாங்க. படித்தவங்க எல்லாருக்கும் வேலை அப்படின்றது ரொம்ப ரிஸ்க்கு. அதே சமயத்தில் அவங்க காசு தேவைப்படுது. அதனால் ஏதோ ஒரு யூடியூபர்ஸாக ஓரளவு சம்பாரிச்சிக்கிறாங்க, ஒரு அளவு இன்ஸ்டாகிராமில் சம்பாரிச்சிக்கிறாங்க, ஒரு சில ஆப்பில் சம்பாரிச்சிக்கிறாங்க, ஏதோ ஆன்லைனில் ஓரளவு சம்பாரிச்சிக்கிறாங்க. அவங்கவுங்க லைஃப் ஸ்டைலை அவங்க நல்ல விதமாக ஓரளவு தோது பார்த்துக்கிறாங்க. ஓகே, அதுக்காக நம்மளால் ஏதோ ஒரு ஆதரவு. ஓகே, ஏன்னா ஒரு மனிதநேய உணர்வு அப்படின்ற ஒரு நிலை தான். ஓகே, எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருந்தால் நம்ம இன்னும் நல்லா இருப்போம் அப்படின்றது தான் ஒரு யதார்த்த ரீதியான ஒரு கான்செப்ட். ஓகே, அதனால் நம்ம ஓரளவு ஸ்டூடியோவை தோது பார்க்குறோம். ஆனாலும் ஸ்டூடியோவில் நம்ம நிறையா மூவிஸை வந்துட்டு நம்ம புக் பண்ணலாம். அதை படப்பிடிப்பு எடுக்கலாம், ப்ரொடியூசர் இந்த மாதிரி சொல்லலாம், நிறையா வகையில் தோது பார்க்கலாம். ஆனால் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணணும். யதார்த்த ரீதியாக எனக்கெலாம் ஒரு நாளைக்கு 1 GB ஹார்ட் டிஸ்க் அப்படின்றலாம் தேவைப்படுதுன்னா அவ்வளோ விஷயம் நான் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சொல்லப்போனால் எனக்குன்னு ஒரு சிஸ்டம் தேவை, லேப்டாப் தேவை, ஒரு ஆஃபீஸே எனக்கு தேவை. அப்போ தான் அவ்வளோ விஷயம் தோது பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். நிச்சயமாக ஒரு எடிட்டர் ரூம் நிச்சயமாக தேவை. ஒரு தினந்தோறும் ஒரு 10 எடிட்டர்ஸாவது எனக்கு தேவைப்படுறாங்க. ஓகே, அவங்களுக்கு மந்த்தானா கூட ஒரு சேல்ரி மாதிரி நான் கொடுக்கலான் இருக்கேன். ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு தேவை இருக்குது. இவ்வளோ விஷயம் தோது பார்த்தா தான் ஒரு மூவி தோதாகும். அது மட்டும் இல்லாமல் ஒரு மூவிக்கு உண்டான ஒரு டைட்டிலோ, ஒரு ஸ்டோரியோ, ஒரு ஸ்க்ரீன் ப்ளேவோ நம்ம அதை தோது பார்க்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 1000 மூவியாச்சும் நம்ம பார்த்துருக்கணும், ஒரு 10,000 புக்காவது படிச்சிருக்கணும், வெவ்வேறு லொக்கேஷனுக்கு போகணும், புது புது அனுபவம் கிடைக்கணும், புது புது நபர்களை சந்திக்கணும், ரொம்பவே கஷ்டப்படணும். ஓகே, அதான் சொன்னால ஒரு 10 வருஷத்துக்கு உண்டான ஒரு உழைப்பை ஒரே வருஷத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யணும். ஓகே, இன்னும் ஒரு சில மூவிஸ்லாம் ஒரு 5 வருஷம் 3 வருஷம் இருக்கும். அவ்வளோ வருஷங்களோட உழைப்பை ஒரு 6 மாதம் 3 மாதத்தில் ஒர்க் அவுட் பண்ணணும். அவ்வளோ கஷ்டப்படணும்னு நான் சொல்ல வரேன். அதனால தான் ஒரு மூவி முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு மூவி அப்படின்னு தான் ஒவ்வொரு இயக்குனருமே தோது பார்ப்பாங்க. ஓகே, அதில் நிறையா ஐக்யூ விஷயம் இருக்குது. நிறையா வகையில் தோது பார்க்கணும். சரியான உணவு கிடைக்கணும், சரியான இடம் தேவைப்படுது, சரியான சூழ்நிலை தேவைப்படுது, பல வகையில் தோது பார்க்கணும். அப்போனா தான் ஒரு மூவின்றது தோதாகும். ஓகே, அதனால் ஒரு ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த க்யூட்டாக இருக்கிறன்ற நிலையில் எல்லாம் மறந்துட்டு மறதியாக இருக்கிறேன்,
நீங்கள் சொல்லுங்கள் நான் நடிக்கிறேன் அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் அப்போது. இப்போ வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ஓகே டைரக்டர்னால் இவ்வளோ ரிஸ்க் இருக்கா, ஓகே சரி நம்மளால் ஏதாவது ஒரு தொகை கொடுக்கலாம், அதுக்கப்புறம் அவங்ககிட்ட ப்ரொடியூசர்கிட்ட சொல்லிட்டு அவங்க நம்ம கேஷ் திரும்ப கொடுத்துருவாங்க, நம்ம ஒரு ஆதரவு கொடுக்கலாம், இல்லை அவங்ககிட்ட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நம்ம பேசலாம், அவங்க கூட பழகலாம் அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்போ தான் அந்த கேரக்டரோட ஸ்கெட்சஸ் என்ன, அந்த கேரக்டர் வந்து எப்படி நடந்துக்கணும், அந்த கேரக்டருக்கான உண்டான அர்த்தம் என்ன அப்படின்ற எல்லா விஷயமும் சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு புரியும். புரிஞ்சதுக்கப்புறம் அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். ஓகே, அந்த டெடிக்கேஷன் அப்படின்றது தேவை. ஓகே, வெறும் சேலரி அப்படின்னு மட்டும் நினைக்காம உழைப்பு அப்படின்றது தேவை. சேலரி நீ நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கூட கிடைக்கும், நிறைய போனஸ் கிடைக்கும், நிறைய கிஃப்ட்டு கிடைக்கும், நிறைய அவார்ட்ஸ் கிடைக்கும், நிறைய விஷயம் கிடைக்கும். ஆனால் உழைப்பு அப்படின்றது தேவை. ஓகே, அதுக்காக நேரில் சந்திக்கணும், ஒரு சூழ்நிலை அப்படின்றதெல்லாம் சரியாக புரிஞ்சுக்கணும். ஓகே, கொடுமைப்படுத்தக்கூடாது, சித்திரவதைப்படுத்தக்கூடாது. ஓகே, நாய்களை விட்டு கடிக்க வைக்கக்கூடாது, நைட் டைமில் தொந்தரவு பண்ணக்கூடாது. ஓகே, ஒரு பக்குவம் அப்படின்றது மிகவும் அவசியம். ஓகே, ஏன் அப்படின்னா ஒரு ஆர்டிஸ்ட்டு ஓரளவு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா எனக்கும் ஓரளவு தொகை கிடைக்கிது அப்படின்றப்போ நானும் சம்பாதிக்கிறேன், அவங்களும் சம்பாதிக்கிறாங்க. ஒரு சக நிலையில் ஒரு பண்பு நிலை, அவ்வளோதான். அப்படி தான் புரிஞ்சுக்கணுமே தவிர விருப்பு வெறுப்பு அப்படிலாம் கிடையாது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சரியாக ஃபாலோ பண்ணுறப்போ ஓரளவு தோதாகும் அப்படின்றது நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். ஓகே, அது இல்லாமல் நம்ம சம்பாதிக்கக்கூடிய தொகையில் ஓரளவு நம்ம கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸும் கட்டுறோம், கவர்மெண்ட்டும் பலன் பெறுறாங்க. ஓகே, அதனால் பக்குவம் அப்படின்றது அவசியம். அதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். கெமிஸ்ட்ரியை உடைக்கக்கூடாது, கெமிஸ்ட்ரின்னு அதிகப்படுத்தணும். அப்போனா நேரில் சந்தித்தா தான் அந்த கெமிஸ்ட்ரியானது ஓரளவு தோதாகும். ஒரு டின்னர் சாப்பிட்லாம், இல்லை எங்கேயாவது நம்ம ஒரு லாங் ட்ரிப்பு போகலாம். அப்போ தான் அந்த கெமிஸ்ட்ரியானது ஒரு பயாலஜிக்கலாக தோதாகிறப்ப தான், அகநிலையிலையும் தோதாகிறப்ப தான் இந்த மாதிரியான ஒரு டைட்டிலு, ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே தோதாகும். ஓகே, அதனால் ரணப்படுத்தக்கூடாது. ஓகே, இந்த மாதிரியான சூழ்நிலைக்கு தான் கம்முன்னு நான் பேசாமல் யூஎஸ்ஏக்கு போயிட்டுனா அங்கே எவ்வளவோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அங்கே நிம்மதியாக ஒரு மூவி புக் பண்ணிட்டு படப்பிடிப்பு எடுத்துக்கிட்டு எந்த விதமான ரிஸ்க்குமே இருக்காது. எல்லாம் ரிஸ்க்கு மாதிரி தான் இருக்கும். அங்கே கஷ்டப்படுறதும் கூட கஷ்டமாக தெரிவிக்காது, ஒரு இயல்பான ஒரு நிலையாக தான் இருக்கும். ஒரு 150 கிலோ வெயிட்டு தூக்கிறது கூட ஒரு இயல்பான நிலை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, அதுக்கு தான் அப்புறம் கண்டிஷனுக்கு நான் போகணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ரணவேதனையாக இருக்குது. ஓகே, அதனால் சரியாக பக்குவமாக புரிஞ்சுக்கணும். ஓகே, சரி, நானும் தோதாகிறப்ப கூப்பிட்றேன். நன்றி, வணக்கம், பாய்.